வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஃபார் லேடிஸ்ன்ற ஒரு கண்டென்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா ஸ்கூட்டர்ஸும் எந்த பேசிஸில் எடுத்திருக்கான்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வெயிட் கம்மியாக இருக்கணும், ரெண்டாவது விஷயம் சீட் ஹைட்டு கம்மியாக இருக்கணும். ரெண்டு விஷயமும் கம்மியாக இருந்தால் நிச்சயமாக வண்டியோட ஹேண்டிலிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரேஞ்சிலே இருக்கணும். அதுவும் கூட இன்னொரு பெனிஃபிட்டாக வண்டியோட டிசைனும் கொஞ்சம் பார்க்க ஃபேன்சியராக இருக்கணுன்றது அவங்களுடைய ஒரு ஆசையாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட் செட்டில் வச்சுட்டு தான் இன்றைக்கி இந்த டாப் 5 லிஸ்டிங் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த லிஸ்டிங்கை பார்ப்போம். பார்ட் மெடிச்சின் ஒரு திறந்து கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணோன்னு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபோனியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. ஆமாங்க, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கம்ப்யூட்டர் ஸ்கூட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G தான் இருக்கும். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அது ஒரு நார்மலான ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் டிசைனாக தான் இருக்கும். டிசைன் உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணிங்க. பட் டிசைனோட பில்ட் குவாலிட்டி அதை மாதிரி விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையும் ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே எடுத்து வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தோன்னு வச்சிங்களா 7.73 bhp ஹவர்ஸும் 8.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரையும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 47 km வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி இது மாதிரி ரேஞ்சில் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. 47றாங்க மைலேஜ். நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 50 km கிட்ட வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 106 kg தான். சீட் ஹைட்டு 760 mm கிட்ட தான் கிளைம் பண்ணுறாங்கன்றப்ப ஓவரலாக உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் அண்ட் ஹேண்டலிங் ரியலி ரொம்பவே நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. பட் இருந்தும் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸ் வந்ததுக்கான காரணம்னு பார்த்தோன்னா டிசைன் அந்தளவுக்கு ஃபேன்சியாக இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் டிசைன் விஷயம் இல்லை, எனக்கு இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்கணும், நல்ல மைலேஜ் தரணும், ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா 6G ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு ஜஸ்ட் 99,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125. ஆமாங்க, சுசுகி தரப்புலேருந்து நல்ல பில்ட் குவாலிட்டி, செம ரிஃபைண்டான இன்ஜினு, ஓவரால் நல்ல ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயம் இந்த சுசுகியோட ஆக்சஸ் 125ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே நம்ம ஹோண்டா ஆக்டிவா மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டோன் தான். பட் இது கொஞ்சம் அது ஒரு பாக்ஸி டைப்பான ஒரு டிசைனாக இருக்கும். பட் இதோட டிசைனும் ஓரளவு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்ல ரோட் அப்பியரன்ஸோட தான் இருக்குது. டிசைன் உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் விஷயம் என்ன பெட்டராக இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸு, ஃபுட் போர்டும் சரி, வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜும் அரௌண்ட் ஒரு 21.8 லிட்டர்ஸ்ன்ற மாதிரி ஸ்டோரேஜ் விஷயத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வண்டியோட சீட்டிங், சஸ்பென்ஷன் அது மாதிரி ஓரளவு வண்டியோட ரைட் குவாலிட்டியில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. வண்டியோட ரைட் குவாலிட்டி இந்த ஒரு ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினால் 8.66 bhp ஹவர்ஸும் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. சும்மா சொல்லாடாதுங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பவரையே இந்த ஒரு ஸ்கூட்டர் ஆஃபர் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் வரதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. பவரும் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சிலே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg தான். சீட் ஹைட்டும் 773 mm தான். சீட் ஹைட் ஓரளவுக்கு கம்மி, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கம்மி. பட் வண்டியோட வெயிட்ன்றது ரொம்ப நல்லா எடுத்து வந்திருக்கு. ஆமாம், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி 103 kgன்றது ரியலி நல்ல ஒரு
அஃபோர்டபுளான வெயிட்னே சொல்லலாம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பேசிக் மாடல் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,13,000 வரைக்கும் வருது. டாப் மாடலில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சு, அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ற மாதிரி கொஞ்சம் ஹெவிலேட்டரான ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். எல்இடி லைட்டுன்ற அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுக்கான ஒரு ஈஸி ஹேண்டபிளான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு நார்மலான அந்த ஒரு சட்டில்டான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் இருக்குது. பட் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் அந்த கலர் ஸ்கீம்ஸாக அதை மாதிரி ஒரு சில விஷயத்தில் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமில் சூப்பர் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஸ்டோரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பெரிய க்ளவுட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 19 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஃபுட் போர்டும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் வருதுன்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஸ்பேசினஸ்ன்றது நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட்டிங், சஸ்பென்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு, அதுவும் கம்யூட்டர் ஸ்கூட்டருக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அதை மாதிரி நல்ல டீசென்ட் ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லலாம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 7.71 bhp ஹவர்ஸும் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ணின்னு சொல்கிறாங்க. பட் பவர் வந்து இந்த ஸ்கூட்டரில் அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்கிற மாதிரில ஒரு டீசென்ட் ரேஞ்சு நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு இந்த பவர் போதும். பட் கொஞ்சம் ஹை ஸ்பீட்லாம் பொதுவாக யாரும் ஸ்கூட்டர் வாங்கி ட்ரெஷ் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்தளவுக்கு டாப் எண்டில் இந்த வெஹிக்கிளில் பவர் கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த வெஹிக்கிளுக்கு போதுமான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி ஆப்ஷன்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல கிடையாது. எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்றப்ப பிரேக்கிங் அந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு போதுமான ரேஞ்சில் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி பிரேக்கில் பைட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீலும் இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 103 kg தான் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 760 mm தான். ஆமாங்க, நல்ல ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். வண்டியோட வெயிட்டும் கம்மியாக இருக்குன்றப்ப லேடிஸுக்கு ரியலி ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு ஹேண்டலிங் கொடுக்குது. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல டாலர் பர்சனாக இருக்கீங்க எப்போ நிச்சயமாக சஜஸ்ட் பண்ணாதீங்க. ஷார்ட் பர்சன்ஸுக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்கூட்டரை சஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 87,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 91,000 நீங்கள் முடிச்சிடலான்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு டிசைன் டோன், அது கூட நல்ல ஒரு மைலேஜ், நல்ல ஒரு ஈஸியான ஹேண்டலிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் லேடிஸுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் இருக்குதுன்றத ஒரு மாற்று கருத்தில். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லீனான டோனில் வரக்கூடிய ஒரு ஃபேன்சி அண்ட் கிளாசிக் ரெட்ரோ லுக்கிங், ரொம்ப ரெட்ரோ லுக்கிங் சொல்ல முடியாது, ரெட்ரோ லுக்கிங்கே இப்போ இந்த இனோவேட்டிவ் ஸ்டைலிங்கில் ஒரு லீனான ஸ்கூட்டராக எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் டோன். டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி சூப்பராக இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் போகிறீங்கப்ப அந்த எக்ஸ்ட்ரா க்ரோம் எலமெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறது இன்னும் இந்த வண்டியோட டிசைனை ஒரு பெட்டரான லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் நார்மல் மாடல் போகிறீங்கப்ப ப்ளஷர் ப்ளஸ் போகிறீங்கப்போ உள்ள அதில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் எதுவும் இருக்காது. பட் ஆனால் ப்ளஷர் ப்ளஸ் எக்ஸ்டெக் போகிறீங்கப்போ அதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் கிடைக்கும். அது வந்து நல்ல ஒரு விஷயம். அது இல்லாமல் அதில் உங்களுக்கு எல்இடி லைட்டிங்கும் கிடைக்கும், அதுவும் ப்ரொஜெக்டட் ரிலாம்ஸ்ன்றப்போ ஃபீச்சர் விஷயத்துலையும் உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 8 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ மைலேஜ் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் சூப்பராக இருக்குதுங்க இந்த ஒரு ஸ்கூட்டரில். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளவுட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஃபுட் போர்டும் ஒரு நல்ல ரேஞ்சு. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரு 18 லிட்டர்ஸ். ஸ்டோரேஜில் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் இந்த செக்மெண்ட்டுக்கு போதுமான ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து அந்த ஒரு இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுப்பாங்க, அதுவும் ஒரு நெகட்டிவ் தான். நீங்கள் சீட்டை திறந்து அதுக்கடுத்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும்.
இது வந்து இன்னும் கொஞ்சம் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து வெளியே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியில் பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் சேம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் அவுடேட்டான அந்த ஒரு நீங்கள் பிரேக் அடிச்சோடனே ஃப்ரண்ட்டில் தூக்கும் அதை மாதிரி சஸ்பென்ஷன் இந்த பழைய ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா டியோலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி சஸ்பென்ஷன். இது கொஞ்சம் அவுடேட்டட் பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு, அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 106 kg தான். சீட் ஹைட்டு 765 mm. அப்போ நிச்சயமாக இதோடைய ஹேண்டிலிங் உங்களுக்கு ஈஸியான ரேஞ்சில் தான் இருக்குது. ஓரளவு நல்ல டிசைனு, நல்ல மைலேஜ், ஈஸியான ஒரு ஹேண்டிலிங்கோட ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறப்ப இந்த ஹீரோட ப்ளஷர் ப்ளஸ் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபீச்சர் வேணுன்றப்ப நீங்கள் எக்ஸ்டெக் ஆப்ஷனும் போகலாம். நீங்கள் நார்மல் மாடல் வரீங்கப்போ பேசிக் மாடல் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 85,000 ஸ்டார்டிங் ஆகுது. பட் நீங்கள் எக்ஸ்டெக் போகணுன்றப்ப 96,000 ஸ்டார்டிங் ஆகி 1,02,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்துலையும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இந்த ஒரு ஸ்கூட்டருமே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம யமாவோட ஃபெசினோ 125. ஆமாங்க, எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், பவரும் நல்லா இருக்கணும், மைலேஜும் நல்லா இருக்கணும், வண்டியில் ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கணும், ஓரளவு எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கணும். அது கூட நல்ல ஒரு செம்ம ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு ரெட்ரோ லுக்கிங் மோட்டர் சைக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இந்த யமாஹா ஃபெசினோ 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஸ்கூட்டருமே இல்லாத அளவுக்கான செம்ம ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் டிசைன் நிச்சயமாக நல்ல ஒரு அப்பியரன்ஸோட இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த சீட்டிங் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷன் வந்து லைட்டாக ஸ்டிஃப்டிவ் தான், பட் இருந்தாலும் அது வந்து அந்த கம்ஃபர்டபுளான சீட்டிங்கில் அது வந்து ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 125cc 2 valve ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து ஒரு நார்மல் 125cc கிடையாது, இது வந்து ஒரு மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் உள்ள ஒரு மைல்ட் ஹைப்ரிட் 125cc இன்ஜின். இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp ஆஃப் பவர் சிம், அதுக்கடுத்து 10.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h. வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmph வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஃபில்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டி இதுக்கும் மேலே நல்ல பெட்டர் மைலேஜ் தரதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மைலேஜ் ரீலி இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே பண்ணுது இந்த ஒரு ஸ்கூட்டர். அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு மைலேஜ் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அட் த சேம் டைம் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயும் சூப்பராக இருக்கும், மைலேஜ்லையும் சூப்பராக இருக்கும், இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டும் நல்லாவே இருக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டரில். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் அந்த வண்டிக்கு இட்ஸ் ஸோ குட்னே சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 99 kg தான். இருக்கிறதுலே ஒரு லைட் வெயிட்டான ஒரு 125cc ஸ்கூட்டர்னா அது நிச்சயமாக நம்ம யமாவோட ஃபெசினோவாக தான் இருக்கணும். குறிப்பாக இந்த கிளாசிக் லிட்ரோ ஓரியன்ட் டிசைனோட அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் குறையில்லை. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 780 mm. சீட் ஹைட் மட்டும் லைட்டாக அதிகம், பட் இருந்தாலும் அது அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவரலாக நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது இந்த யமாஹா ஃபெசினோ 125. லேடிஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டராகவும் இருக்குது இந்த யமாஹா ஃபெசினோ 125. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,20,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. இந்த டாப் மாடலில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது இல்லாமல் இந்த ஸ்கூட்டர்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸுமே உங்களுக்கு வெரைட்டியாக இருக்குன்றப்போ ஓவரலாக உங்களுக்கு நல்ல ஃபேன்சியரான டிசைன் டோனோட இந்த ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுக்கணும். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஃபைனலாக நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த ஸ்கூட்டரை இவங்க தான் ஓட்டணுன்ற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. எந்த ஸ்கூட்டர் வேணால் யார் வேணால் ஓட்டலாம், பட் ஆனால் அந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்றது தான் டிஃப்ரென்ஷியேட்டாக போகிறது. நீங்கள் மற்றபடி எந்த விஷயத்தையும் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு. இப்போ நாங்களாம் லைட் வெயிட்டான ஸ்கூட்டர் தான் ஓட்டுவோம், நாங்களாம் ஹெவியான ஸ்கூட்டரும் ஓட்டோன்னா ஓட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு லிஸ்டிங் வீடியோ, அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.